பலரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவினுடைய டிஸ்கஷன் நேத்திக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. ரொம்ப காரசாரமாவே நடந்திருக்கு. நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பல தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. எதிர்கட்சி எம்பிக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தப்பா தேவையில்லாத விஷயங்களா பேசி நல்லா அசிங்கப்பட்டிருக்காங்க. முக்கியமா திமுக எம்பி ஆர் ராசா, சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியும் மற்றும் அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் இவங்களுக்கு எல்லாம் செருப்படி கொடுக்கிற மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. வக்ஃபு பில்லுக்கு ஆதரவாக பல இஸ்லாமியர்கள் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இஸ்லாமிய பெண்கள் ரோட்ல இறங்கி இந்த வக்ஃபு பில்லுக்கு ஆதரவாகவும் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட அடிப்படைவாத இஸ்லாமியர்களும் எதிர்கட்சிகளும் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கே இது பெரிய ட்விஸ்டா தான் இருந்திருக்கு. அன்ஃபிட் எம்பி அன்ஃபிட் எலோபியா சுத்ரா நம்முடைய பப்புஜி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வர போறாரு. அவரு அமித்ஷாவுக்கு பயங்கரமான பல நோஸ் கட்டுகளை கொடுக்க போறாரு. பாஜகவால இந்த பில்ல பாஸ் பண்ணவே முடியாது. பப்புஜி பேசும்பொழுது யாராலையும் எதிர்த்து பேசவே முடியாது. சிங்களாதான் வரும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 நாளா பப்புஜி அவருடைய ஃபாலோவர்ஸ் பயங்கரமான பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. சோகம் என்னன்னா பப்புஜி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வரவே இல்லை. ஆளு ஆப்சென்ட். நேற்றுக்கு நடந்த நாடாளுமன்ற கூட்டத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு, எதிர்கட்சி எம்பிக்கள் எப்படிலாம் பல்புகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு பல அடிப்படைவாத இஸ்லாமியர்களும் அந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய பல கட்சிகளும் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த இஸ்லாமியர்கள் இவ்வளவு ஆட்டம் போடுறதுக்கு காரணமே இந்த பிரிட்டிஷ் நாய்களும் காங்கிரஸ்காரங்களும் தான். இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு வங்கிக்காக அவங்களுக்கு தேவையான பல விஷயங்களை இவங்க தூக்கி அவங்க கையில கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு மோசமானது, அவ்வளவு அபாயகரமானது. அதுல ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டியது இந்த வக்ஃபு வாரியம் இருக்கு இல்லையா, அதுக்கு இவங்க எல்லாம் கொடுத்த ஏகப்பட்ட சலுகைகள் தான். இந்த இஸ்லாமியர்கள் கண்டமேனிக்கு கண்மூடித்தனமா அவங்க கண்ணில் படுற எல்லா இடமும் வக்ஃபுக்கு சொந்தமானதுதான், இந்த நிலம்லாம் வக்ஃபுக்கு சொந்தமானதுதான், அந்த சொத்துக்கள் எல்லாமே வக்ஃபுடைய சொத்துக்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க இல்லையா. இத மாதிரிலாம் ஆட்டம் போடுறதுக்கு முழுமுதற் காரணமா இருக்கிறதே இந்த காங்கிரஸ்காரங்க தான். என்னதான் இந்த இஸ்லாமியர்கள் இந்தியால இருந்தாலும் இந்த சிவில் கேஸ்லாம் வரும்போது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சிவில் லா இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது. அவங்களுக்கு அந்த லாவே வேற. எல்லாருமே இந்தியர்கள்னா இந்தியாவுடைய சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனா இந்த இஸ்லாமியர்கள் சிவில் லாவை மட்டும் ஏத்துக்கவே மாட்டாங்களாமா. அவங்க ஜமாத்ல என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் அவங்க நடந்துப்பாங்களாமா. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்களாமா. என்னங்க இதெல்லாம் நியாயமாங்க? இப்ப உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், தயவு செய்து அதை பாருங்களேன். यहाँ एक सदस्य ने तो कह दिया, एक सदस्य ने कह दिया माइनॉरिटी इस कानून को स्वीकार नहीं करेगी। क्या धमकाना चाहते हो भाई? संसद का कानून है, सबको स्वीकार करना पड़ेगा। स्वीकार नहीं करेंगे मतलब क्या है? कैसे बोल सकते हैं कोई हम कानून को स्वीकार नहीं करेंगे? एक कानून भारत सरकार का है, हर एक पर बंधन करता होगा और इसको स्वीकार करना पड़ेगा। அதாவது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாம இந்த பார்லிமெண்ட்ல ஏதாச்சும் சட்டத்தை கொண்டு வந்தோம்னா ஒரு சில முக்கியமான குறிப்பிட்ட சட்டங்களை இஸ்லாமியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, என்ன ஆனாலும் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க, தொடர்ந்து அதுக்கு எதிர்ப்புகள் தான் தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம், யாரடா பயமுறுத்துறீங்க? இது பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய சட்டத்தை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது எப்படி நீங்க இங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லலாம்? பாரத தேசத்துல இருக்கக்கூடிய சட்டத்தை ஒவ்வொரு பாரதியனும் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அமித்ஷா அவர்கள் ருத்ர தாண்டவமே ஆடி இருக்காரு. ஏப்ரல் 3 அதாவது இன்னைக்கு இந்த வக்ஃபு பில்லானது கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். இங்க இருக்கக்கூடிய பல பேர் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. பல ஆர்ப்பாட்டங்கள், பல போராட்டங்கள், கலவரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்களை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்துட்டாரு. இதெல்லாம் இவங்க கவனிக்கிறாங்களா இல்லையானே புரியலங்க. இப்ப இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன். இந்த வீடியோவானது செம தக்கா இருக்கும், தயவு செய்து பாருங்களேன். जो पार्टी ये कहती हो कि दुनिया की सबसे बड़ी पार्टी है, अध्यक्ष महोदय वो अपना राष्ट्रीय अध्यक्ष नहीं चुन पाए अभी तक। हंसते हंसते कहा है, इसको हंसते हंसते जवाब देना। ये सामने जितनी पार्टियां हैं उनका राष्ट्रीय अध्यक्ष उन 5 लोगों को ही चुनना है परिवार के। हमें माननीय अध्यक्ष जी करोड़ों सदस्यों में से 12-13 करोड़ सदस्य
प्रक्रिया कर कर चुनना है तो देर लगती है, आपके यहां जरा भी देर नहीं लगेगी। मैं कह देता हूं अभी 25 साल तक आप अध्यक्ष हो जाओ, नहीं बदल सकता। அதாவது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவரும் எம்பியுமான திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த உலகத்திலேயே நாங்க தான் மிகப்பெரிய கட்சி, எங்க கிட்டதான் பல கோடி தொண்டர்கள் இருக்காங்க, எங்களால செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பெருமை பீத்திக்கக்கூடிய இந்த பாஜகவால அவங்களுடைய கட்சி தலைவரை கூட ஒழுங்கா தீர்மானிக்க முடியல, சீக்கிரமா உங்களுடைய கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி பாஜகவினரை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாரு. அதுக்கு நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, அகிலேஷ் யாதவ் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இது மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காரு, நானும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றேன்னு. எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த கட்சிகள் எல்லாமே குடும்ப கட்சிகள், அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய வாரிசுகள் தான் அந்த கட்சியினுடைய தலைவர்களா இருக்காங்க. அந்த கட்சிகள்ல வெறும் 4-5 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 4-5 பேருக்குள்ள முடிவு பண்ணி யாராச்சும் ஒருத்தர் அவங்க தலைவரா கொண்டு வந்துருவாங்க, அவங்களும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரா தான் இருப்பாங்க. ஆனா பாஜக அது மாதிரியான கட்சி கிடையாது. இந்த பாஜகல பல கோடி தொண்டர்கள் இருக்காங்க, இங்க பல பேர் இருக்காங்க, எல்லாருக்கிட்டுமே கலந்து ஆலோசித்து தான் யாரு தலைவரா கொண்டு வரணும் அப்படின்றத நாங்க முடிவு பண்ணுவோம். அதனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். இது கூடவே நம்முடைய அமித்ஷா அவர்கள் அகிலேஷ் யாதவுக்கு தரமான செருப்படி பதிலடியை கொடுத்திருப்பாரு. உங்க கட்சியில அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்க தான் தலைவர், உங்களை தவிர்த்து வேற யாரும் தலைவரா வர முடியாது அப்படின்ற மாதிரி குத்தி காட்டியும் பேசியிருப்பாரு. தேவையா இந்த அசிங்கம், தேவையா பாஜகவையா இவரு போய் நோண்டணும், இது மாதிரி அசிங்கப்பட்டு உட்காரணும். ஓகே, இப்ப நாம இந்த வக்ஃப் பில்லுக்கு வரலாம். இந்த வக்ஃப் பில்லுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன், உங்க பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். அப்பதான் ஏன் இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு கூஜா தூக்குற மாதிரி இத மாதிரி வக்ஃப் பில்லுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன் இத மாதிரியான அரசியலை இவங்க பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பக்கம் இவங்கள மாதிரியான ஆட்கள் இந்த வக்ஃப் பில்லுக்கு எதிராக பேசிட்டு இருக்கும் பொழுது, அந்த பக்கம் ரொம்ப சைலண்டா இஸ்லாமிய பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, வீதியில இறங்கி கையில வி சப்போர்ட் மோடிஜி அப்படின்ற ஒரு பதாகைகளை வச்சுக்கிட்டு, நாங்க இந்த வக்ஃப் பில்லுக்கு ஆதரவாக இருக்கோம், நாங்க மோடிஜி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கோம் சொல்லி கோஷம் போட்டிருக்காங்க. அதுவும் ரோட்ல இறங்கி. இது எங்க தெரியுமா நடந்தது, மத்திய பிரதேசம்ல இருக்கக்கூடிய போபால்ல. வக்ஃப் பில்ல கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும், அந்த வக்ஃப் பில் கொண்டு வந்தாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். இஸ்லாமியருடைய நலன்ல ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களுக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவா இருப்போம், வி சப்போர்ட் மோடிஜின்னு இஸ்லாமிய பெண்கள் கோஷம் போடுறாங்க. ஒரு சில இஸ்லாமியர்கள் மட்டும்தான் காட்டுத்தனமா பாஜகவுக்கு எதிராக கத்திட்டு இருக்காங்க, இந்த வக்ஃப் பில்லுக்கு எதிராக கத்திட்டு இருக்காங்க, கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்போட சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் மோடிஜி அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கறாங்க, பாஜகவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் தெரியுமா, முத்தலாக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அந்த முத்தலாக்கால எத்தனை இஸ்லாமிய பெண்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, எத்தனை இஸ்லாமிய பெண்கள் நடு ரோட்டுக்கு வந்திருக்காங்க தெரியுமா. அந்த இஸ்லாமிய பெண்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்முடைய மோடிஜி அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு. முத்தலாக் மாதிரியான விவகாரங்கள் இஸ்லாமிய நாடுகள்ல கூட கிடையாது, ஆனா நம்ம நாட்டுல இருந்துச்சு. அந்த முத்தலாக்கால எத்தனை அப்பாவி இஸ்லாமிய பெண்கள் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. அந்த இஸ்லாமிய பெண்களை காப்பாற்றுற மாதிரி நம்முடைய பாஜக அரசு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் பாஜக ஆதரவாளர்களா மாறிட்டாங்க. முக்கியமா மோடிஜி, அமித்ஷாஜி, யோகிஜி இவங்களுடைய ஃபாலோவர்ஸா மாறிட்டாங்க. இதனால மட்டும்தான் பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் இஸ்லாமிய பெண்கள் இப்படி சப்போர்ட் பண்றாங்க, வீதியில இறங்கி சப்போர்ட் பண்றாங்க. இப்போ திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசின பச்சையான பொய்யை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டை பாருங்க. மத்திய அமைச்சர் பேசியது உண்மைக்கு புறம்பானது, நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் வக்ஃப் மசோதாவில் பிரதிபலிக்கவில்லை, தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் முழுக்க வக்ஃப் சொத்தாக அறிவிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியது உண்மைக்கு புறம்பானது, வக்ஃப் திருத்த மசோதா குறித்து மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா பேச்சு. சார் போய் பேசலாம், அதுக்குன்னு இப்படியா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு பச்சையாவா போய் பேசுவீங்க, இப்படியா புழுகுவீங்க? நீங்க எம்பி சார், எம்பியா இருந்துகிட்டு இத மாதிரிலாம் பேசலாமா? தமிழகத்துல ஒரு கிராமம் முழுக்க வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது, உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கோவில், நிலங்கள், வீடு இது எல்லாமே வக்ஃபுக்கு சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்கள் உரிமை கொண்டாடுனாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? இது மாதிரி இஸ்லாமியர்கள் பண்ண அட்டகாசத்தினால அங்க சொத்து வச்சிருக்கக்கூடியவர்களால அவங்களுடைய சொத்துக்களை விற்க முடியல. கலெக்டர் ஆபீஸுக்கு போனா இது வக்ஃப் சொத்து கீழே வருது, அதனால இந்த சொத்தை எங்களால வித்து தர முடியாது, விற்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? ஏழை மக்கள் இந்த வக்ஃப் போர்டுனால எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் கண்ணீர் வடிச்சாங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பொண்ணுக்கு கல்யாணம், அவங்களுடைய சொத்தை வித்து தான் கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனு.
ஆனா இந்த சொத்தை விற்க முடியாம அவருடைய பொண்ணுடைய கல்யாணம் நின்னு போயிருக்கு. இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியாதா சார்? ஒரு கிராமமே வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்து தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறமா பல ஊடகங்கள் இது குறித்து தொடர்ந்து பேசினதுக்கு அப்புறமா இந்த வக்ஃப் வாரியம் என்ன பண்ணாங்க? மூடிக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க எந்த விதமான தொந்தரவும் பண்ணல, யாரோனாலும் அவங்களுடைய சொத்துக்களை வித்துக்கலாம்னு சொல்லி மூடிக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே ஊடகங்கள்ல வந்திருக்கு சார், தமிழக ஊடகங்களே வந்திருக்கு சார். இதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா சார்? நீங்க ஒரு எம்பியா இருக்கீங்க, இது மாதிரியான விஷயங்கள் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உண்மையாலே இதெல்லாம் நடந்திருக்கா, நம்ம தமிழகத்துல உடைய கிராமத்துல இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றத கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கலாமா இல்லையா? ஒரு எம்பியா இருந்துகிட்டு இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இப்படி பச்சையா போய் பேசுறீங்களே, இதெல்லாம் நியாயமா சார்? இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்து கோவில்கள் கூட வக்ஃப் வாரியத்துக்கு கீழே தான் வருது, அது வக்ஃப் போர்டுடைய சொத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க, டாக்குமெண்ட்ஸை காட்டுங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸையோ ஆதாரத்தையோ அவங்க காட்டுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருமே இது வக்ஃப் வாரியத்துடைய சொத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லவே இல்லை. இந்த விவகாரத்தை குறித்து ஓவைசி கூட பேசியிருக்காரு. நம்ம கிட்ட அவ்வளோ ஏக்கர் சொத்துக்கள் இருக்கு, வக்ஃபுனுடைய சொத்துக்கள் அவ்வளவு லட்சம் ஏக்கர் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட அதுக்கான டாக்குமெண்ட்ஸே இல்ல, ஒருவேளை இந்த வக்ஃப் பில் வந்துடுச்சுன்னா அது எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஓவைசியே கத்தி கதறி அழுதுருக்காரு. उत्तर प्रदेश में 1,21,000 वक्फ की प्रॉपर्टीज है, 1,12,000 के पास कागज ही नहीं है। वक्फ का यूजर खत्म हो गया तो जायदादें कौन लेगा? वो जायदादें कौन लेगा बताओ? இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, சும்மா பேப்பர்ல கிறுக்கிற மாதிரி இதெல்லாம் எங்களுடைய சொத்துக்கள், அதெல்லாம் எங்களுடைய சொத்துக்கள், இந்த நிலம்லாம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி கிறுக்கி தள்ளிட்டு போயிடுறாங்க. அப்படி அவனுங்க பேப்பர்ல கிறுக்கி தள்ளுனா அது அவங்களுடைய சொத்தா ஆயிடுமா? அது வக்ஃபுக்கு சொந்தமானதா மாறிடுமா? ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, ப்ராப்பர் பேப்பர்ஸ் இல்ல, எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. ஆனா அவனுங்க இது எங்க சொத்துன்னு சொன்னா அது அவங்களுக்கு சொந்தமாகும். இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்காக தான் பாஜக அரசு இந்த வக்ஃப் பில்ல கொண்டு வராங்க. இந்த வக்ஃப் பில் வந்துடுச்சுன்னா நமக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துரும், நமக்கு ஆப்ப தூக்கி சொருகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பல அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த வக்ஃப் பில்லுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், போராட்டம், கலவரம்லாம் பண்ணிட்டு வராங்க. இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய தடாஜே ரஹீம் இருக்கார் இல்லையா, அவரு இந்த வக்ஃப் போர்டு குறித்தும் திமுகவை குறித்தும் ஒரு சில முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசியிருப்பாரு. இந்த குட்டி கிளிப்பிங்க கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட போய் என்ன பண்றீங்க, இந்த வக்ஃப் போர்டு இது எனக்கு இந்த இடத்துல முத்தவெளி ஆக்குங்க, நான் இந்த வக்ஃப் போர்டு இது சொத்தை நான் அபகரிக்கணும், என்ன திட்டம் இது? வக்ஃப் போர்டு சேர்மனா இருக்கான் ஒருத்தன் அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு, அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்பாவி மக்கள், அப்பாவி ஏழை முஸ்லிம்கள் கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை புடுங்கி பணக்காரனுக்கு வித்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க. ஏன் கலைஞர் ஸ்டாலினுக்கு தெரியாதா அப்துல் ரஹ்மான் என்ன பண்றாரு? அப்ப அப்துல் ரஹ்மான் சம்பாதிக்கக்கூடிய வக்ஃப் போர்டு சொத்துக்களுடைய அபகரிப்பு சொத்துக்கள் இருந்து ஸ்டாலினுக்கு எவ்வளவு பங்கு போகுது, அவருடைய குடும்பத்துக்கு எவ்வளவு பங்கு போகுது? அவரை கேள்வி வச்சா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்போ ஏன் சொன்னா அந்த அளவுக்கு வைத்தறிச்சல் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, மவுண்ட் ரோட்ல ஒரு அப்பாவி ஏழைகளுடைய இது இடம் சுமார் 1.5 கிரவுண்ட் இடம், 2 கிரவுண்ட் இடம், 6 கோடி ரூபாய் கிரவுண்டு போகும் அந்த இடம். அந்த இடத்தை அபகரிச்சு 50 லட்சம் ரூபாய் வக்ஃப் போர்டில் வாங்கி உடனே அந்த இடத்த மடக்கி போட்டு அந்த அப்பாவிகளை இரவோட இரவா கவர்மெண்ட்டை வச்சு போலீஸை வச்சு நீங்க தூக்கி போட்டு அந்த இடத்த பணக்காரனுக்கு விற்கிறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க எல்லாம் என்ன சமுதாயத்தினுடைய தியாகி தலைவர்? அவ்வளவு கோபம் வருதுங்க. இல்ல திரு தடாஜே ரஹீம் அவர்கள் எப்பேற்பட்டவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவருக்கு சுத்தமா RSS கண்டா பிடிக்காது, பாஜகவை கண்டா பிடிக்காது. ஆனா அவரு வக்ஃப் போர்டுல நடக்கக்கூடிய அட்டுழியங்களை குறித்து எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? திமுகவுக்கு அதுல இருந்து காசு போகுதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேள்வி கேட்டிருப்பாரு. இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். தடாஜே ரஹீம் அவர்கள் பேசும்பொழுது, திமுகவை குறித்து பேசும்போது மாதேஷ் அவர்களுக்கு எப்படி மூஞ்சி மாறிச்சு பாத்தீங்களா? போய் கெஞ்சறாரு, ஸ்டாலின் குறித்து எல்லாம் பேசாதீங்க, நீங்க அவர் கூட எல்லாம் லிங்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் மாதேஷ் அவர்கள் பேசுறாரு. மாதேஷ்னா, நீங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது, ஜிங்சக் போடுறதெல்லாம் பச்சையா தெரியுதுன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரியா பண்ணுவீங்க? சம்பந்தமே இல்லாத பல விஷயங்கள் கூட பாஜகவை லிங்க் பண்றது, RSS லிங்க் பண்றது, மோடி, அமித்ஷா, அண்ணாமலை எல்லாம் லிங்க் பண்றது, இது மாதிரிலாம் லிங்க் பண்ணி எவ்வளவு அவதூறுகளை பேசியிருப்பானுங்க. மாதேஷ் அண்ணா கிட்ட இன்டர்வியூக்கு வரவங்களே பேசியிருப்பாங்க. அப்பெல்லாம் மாதேஷ் அண்ணா ஏதாச்சும் இது மாதிரி குறுக்க பூந்து பேசியிருக்காரா? இல்லையே. அவர் காட்டுறாரு பாருங்க திமுக விசுவாசத்தை எப்படி காட்டுறாரு பாருங்க. ஓகே, இப்போ இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை குறித்து பாஜக ஒரு 2 ட்வீட் போட்டிருக்காங்க. அதை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. Once a waqf, always a waqf, not anymore. The Waqf Amendment Bill brings in accountability
puts people's rights first and ends unchecked monopolies, full digitalization of work properties, ensuring women's representation in work administration, government ordered audits, no more oral work declaration. The work amendment bill is crucial for social justice அண்ட் ஈக்குவாலிட்டி. அதாவது இந்த வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, அது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிராக இருக்கு. இங்க ஏகப்பட்ட அட்டகாசங்கள் அட்டுழைகள் இந்த இஸ்லாமியர்கள்லாம் பண்றாங்க. வக்ஃப் பில் வந்தா மட்டும்தான் இதெல்லாமே சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இன்னொரு ட்வீட்டும் காட்டுறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரொபகண்டா, தி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி டார்கெட்டிங் தி முஸ்லிம் கம்யூனிட்டி. அது கிடையாது. இவங்க எல்லாருமே இங்க சொல்றாங்க இல்லையா, இந்த வக்ஃப் பில்ல வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களை பாஜக அரசு தாக்குது, பழி வாங்குது அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ப்ரொபகண்டாவா போயிட்டு இருக்கு இல்லையா, அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, the Waqf Amendment Bill aims to improve the administration and management of Waqf properties across the India, ensuring transparency and efficiency. அதாவது இந்த வக்ஃப் போர்டுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. நாம அதை எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ்டா மாத்த போறோம். ஆல்ரெடி நாம அவனுங்க கிட்ட எல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர் பேப்பர் எதுவுமே கிடையாதுன்றத பார்த்திருந்தோம். ஸோ அதுக்காக தான் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க. வக்ஃப் பில்லுல பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டலைஸ் பண்றது, டாக்குமெண்ட்ஸை சரி பண்றது, அதே மாதிரி ஆடிட் பண்றது. இங்க ஆடிட் அப்படின்றது கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கும் அவன் விருப்பப்பட்டதை பண்ணிட்டே இருக்கானுங்க. அது எல்லாமே ஒரு லைன்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வக்ஃப் பில்ல கொண்டு வராங்க. ஓகே, கடைசியாக பாஜகவின் பிரச்சார பீரங்கி அன்ஃபிட் எம்பி, அன்ஃபிட் இல்லோப்பியா சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பப்புஜியை பத்தி பார்க்கலாம். மிஸ்ஸிங். நாடாளுமன்றத்தில் பரபரப்பான சூழலில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று நாடாளுமன்றத்திற்கு வராமல் விவாதத்தை புறக்கணித்தார். ஒருவேளை தாய்லாந்துல பூகம்பம் ஏற்பட்டதுனால அவருக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்குமோ? கண்டிப்பா இருந்திருக்குங்க. யார் இவரு? உலக தலைவராச்சே. அதுவும் தாய்லாந்துல பூகம்னா மனசு பதறாதா? அடிக்கடி பப்புஜி தாய்லாந்து போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ அந்த இடத்துல பூகம்பம் வந்ததுனால கண்டிப்பா அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்திருக்கும். இல்ல ஒருவேளை ஜார்ஜ் சாரோஸ் கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட் வரலையோ? ஏன்னா எப்பெல்லாம் நாடாளுமன்றத்தை கூட்டுறாங்களோ அப்பெல்லாம் ஏதாச்சும் விஷயத்தை வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தை நடக்க விடாம பார்த்துப்பாங்க. எவ்வளவு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கலவரங்கள்லாம் நடந்திருக்கு. நாம செய்திகளை பார்த்திருக்கோம் தானே. சம்மந்தமே இல்லாத விஷயத்தை குறித்தெல்லாம் பார்லிமெண்ட் கூடும்போது, கரெக்டா பார்லிமெண்ட் கூடும்போது அந்த ஒரு விஷயத்தை இங்க தூக்கிட்டு வந்து பேசிட்டே இருப்பாங்க. என்ன காரணத்துக்காக, என்ன பர்பஸ்க்காக நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்காங்களோ அதை நடக்க விடாம இந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பார்த்துப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த முறை பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தத்துல அவர் வரலையோ? நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத டீலிமிட்டேஷன் விவகாரம் குறித்து தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. பேனரை கையில வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா வரக்கூடிய நாள்ல நம்முடைய பப்புஜி அவர்கள் ஆளை காணோம். என்ன பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட சதி வேலைகள்ல எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஈடுபட்டாலும் சரி, பாஜகவை உங்களால எதிர்க்கவே முடியாது. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. தலை கீழே நின்று நோன்பு கஞ்சி குடிச்சாலும் உங்களால பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாவை தடுக்கவே முடியாது. எதிர்கட்சிகளால தடுக்கவே முடியாது. சோ அவ்வளவுதாங்க இதுக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.